அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். இது வந்து A to Z ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் கிளாத்தோட ஒரு சின்ன கிளாத் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இது வந்து நல்லா ஃபுல் யூஸ் பண்ணணும். பெரிய கிளாத்தாக இருந்துச்சு, ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி அதுக்கு குந்தன்ஸு, அந்த பேக் ஹேங்கிங் போடுவோம்ல, அந்த ஹேங்கிங் செய்கிறது, அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு எல்லாமே ஆரி ஒர்க்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் தான் நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்லீவ் தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த டிசைன் நானாக பிளான் பண்ணி இந்த மாதிரி கொடி டிசைன் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ட்ரை பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்ட்டு ஒன்று ஒன்றா யோசித்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக யோசித்து ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு அவுட்கம்மு. ப்ளவுஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிறைய பண்ணேன். அது ஃபுல் வீடியோ இதில் இருக்குது, பொறுமையாக பாருங்கள் எப்படி என்ன இதுன்னு. ஆனால் இந்த ப்ளவுஸ் பண்ணும்போது ரொம்ப பயந்துகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளாம் யோசித்து ஏதோ பண்ணுறோம், அவுட்கம் நல்லா வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து பண்ணேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் வந்து யோசித்து பொறுமையாக டைம் எடுத்து நிதானமாக நானே பண்ணேன். அந்த ஹேங்கிங்ஸ் வர மாதிரி எல்லாமே எந்த இடத்துல கேப் விடணும், அந்த டிசைன் பார்டரும் தெரியணும், நல்லா ஆரி ஒர்க்கும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணேன். அந்த புட்டா டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி செமி சர்க்கிள் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் பின்ட்ரெஸ்ட்டில் அந்த மாதிரி கூகுளில் நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணி 2-3 ப்ளவுஸில் 2-3 டிசைன்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாமே சேர்த்து நானாக யோசித்து ஒரே ப்ளவுஸில் போட்டது தான் இந்த ப்ளவுஸு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அவுட்கம்மு. ஆக்சுவலி இன்னும் இந்த ப்ளவுஸ் நான் வியர் பண்ணல, பட் ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது. நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல். அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே கூட நானாக தான் கையில் போட்டேன். அந்த புட்டா டிசைன்ஸ்லாம் யோசித்து பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஜிர்கான் ஸ்டோன்ஸ் வந்து அந்த ஃப்ளார் இதுவில் அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப நல்லா கிளாஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவுட்கம் லுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டாங்க வீடியோ பார்த்துட்டு, சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கான ஹேங்கிங்ஸு அது எல்லாமே அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரேமில் இந்த புதுசாக நான் ஃப்ரேம் வாங்கினேன்ல, அது ஃப்ரேம் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் இது. அது ஸ்டார்டிங்கில் ஆனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 செட் ஆஃப் கிளிப் வாங்கி டைட்டாக போட்டதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நெக்குக்கும் நான் வந்து ஆக்சுவலி பேக் நெக்குக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் ஷால் போட்டு வியர் பண்ணிடுவோம், தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கைக்கு தான் வந்து நல்லா கிராண்டாக லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த புட்டா டிசைன்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நெக்கோட அந்த கேப்லேயே வந்து அந்த ஹேங்கிங்ஸ்க்கான அந்த பேச்சஸும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். அந்த பேச்சஸும் ஃப்ளவர் ஷேப்பில் போட்டேன். அது 2 வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று வந்து சாரீ பின்னாக கன்வெர்ட் பண்ணிடலாம், பின்னாக இல்லைன்னா ஹேர் கிளிப்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதனால தான் அது 5 ஃப்ளாராக போட்டிருப்பேன். அதே மாதிரி அந்த பேங்கிள்க்கும் அதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டேன். அந்த லென்த்து, சைஸு, பிரெத் எவ்வளோ வேணும் அது எல்லாமே சைஸ் மார்க் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக அந்த இன்னொரு நெக்கில் வந்து பேங்கிள் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் இருந்த கிளாத்தில் வந்து இன்னொரு டைம் சின்ன ஃப்ரேம் ஆரி ஒர்க் ஃப்ரேமில் போட்டு இன்னொரு ஹேண்டோட பேங்கிளும் நான் வந்து அதுலேயே மார்க் பண்ணி அந்த ஒர்க்கும் முடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேங்கிளும் நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போதும் வியர் பண்ணும்போதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆஃப்டர் இது ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு வியர் பண்ணுவேன். இப்போ வியர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் இதில் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் பேகம்ஸ் கிரியேஷன்.